ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரசாரமான மட்டன் குழம்பு. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 10, பூண்டு 10 பல், 3 தக்காளி, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் நம்ம அரிசி கழுவி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சீக்கிரமாகவும் மட்டன் வெந்துடும், ரொம்ப ஜூஸியாக, ஹெல்த்தும் கூட. ஸோ இப்போ நம்ம 400 கிராம் மட்டனை இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெஞ்சுக்கறி எலும்புமாக தான் வாங்கியிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்ச பூண்டு, நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா குறுக்கவே அரிஞ்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா டொமேட்டோ சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். பின்னாடி நம்ம மீதி இருக்க ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிஞ்ச 2 தக்காளி, இஞ்சியை நம்ம மிக்சியில் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியை இப்படி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லா இறங்கும். சாப்பிட்றப்பையும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, இங்கே வாங்குகிற கறி சீக்கிரமாகவே 5 to 6 விசில்ஸில் நமக்கு வெந்துடும். ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி இருக்கும். இது வெள்ளாட்டு கறின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மட்டன் வேகிறதுக்கு எனக்கு 7 to 8 விசில் ஆச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 7 to 8 விசில் விட்டுட்டேன். விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மட்டன் பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். அப்படியே பாருங்கள், ஆவி பறக்க இருக்குது. நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்திருக்கு மட்டன். இதே மாதிரி நீங்களும் செக் பண்ணிவிட்டு, இந்த சூப்பு பாருங்கள், திக்னஸாகவும் இருக்கும், கொழுப்பும் இருக்கும். இந்த சூப்பு நீங்கள் குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். இதிலே உப்பு பெப்பர் போட்டு குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த் அண்ட் கூலிங் உடம்புக்கும் கூட. இப்போ அரை மூடி தேங்காவை நம்ம அரைச்சிக்கலாம். அதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிப்போம். ஒரு 4 பல் பூண்டு. இதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா, தட்டி வச்ச பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, காய்கறிகளை முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி. நம்ம தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கறி குழம்புக்கு, மீன் குழம்புக்கு எல்லாமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா, ஈவன் சிக்கன் குழம்புக்குமே நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, நெக்ஸ்ட்டு ஜாதிபத்திரி, அப்புறமா கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணிக்கிங்க. இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விடுங்க. இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ளேவருக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு, இது எல்லாமே இடித்து சேர்த்துங்க. தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இதுவுமே நான் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு ஃப்ரை கொடுத்துக்குங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெயில் இது நல்லா வேகணும். அப்போ தான் இதோடய ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற தக்காளியும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா எல்லாமே வெந்துடும் உங்களுக்கு. இதிலையே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எண்ணெய் மிதக்குது. இப்போ நம்ம அந்த சூப் அண்ட் மட்டன் இருக்கு இல்லையா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஏன்னா அது காரமான மிளகாத்தூள்ன்றதுனால 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் சிக்கன் மசாலா, கறி மசாலாலாம் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இதை நல்லா ஒரு பெரட்டிக்கிங்க. பெரட்டிட்டு இப்போ நம்ம வெந்த கறி இருக்கு இல்லையா, கறியும் அந்த சூப்பும் இருக்கு இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துங்க. அதுக்கு முன்னாடி கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கல்லுப்பு தான் எல்லா சமையலுக்குமே ரொம்ப உகந்தது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே போட்டு எல்லாமே ஒன்றா வேகிறப்ப நமக்கு ஃப்ளேவரும் சரி, டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சத்துமே நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, சில பேர் தேங்காய் பேஸ்ட் லேட்டாக ஊற்றுவாங்க. பட் நாங்கள் கொதிக்கிறப்பே தேங்காய் பேஸ்ட்டும் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, சோம்பு பூண்டு போட்டு, அதையும் ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. தேங்காய் ஊற்றினோன்னா நல்லா லைட் எல்லோ கலர் அண்ட் ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இந்த மட்டன் குழம்புன்னு அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு 20 மினிட்ஸுக்கு மேலே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன்.
நல்லா பாருங்கள் எல்லா காயும் வந்துருச்சு. கறி ஆல்ரெடி வெந்ததுனால நம்ம குழம்போட இன்னும் நல்லா ஜூஸியாக கிடச்சிருச்சு. சூப்பராக இருக்குது வாசம் இங்கேயே. இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எஸ்பி பொடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்.